பராபவ வருடம் வைகாசி மாதம் 10ஆம் நாள் 24/5/2026 ஞாயிற்றுக்கிழமை. நாள் முழுவதும் வளர்பிறை நவமி திதியும் நாள் முழுவதும் பூரம் நட்சத்திரமும் சித்த யோகமும் அமிர்த யோகமும் உள்ள தினமாக இன்றைய நாள் இருக்கிறது. இன்றைய நாளின் சுப கிரகங்களின் ஆகர்ஷண சக்தி மிகுந்த சுப கோரைகள் வெற்றியளிக்கக்கூடிய நேரம் காலை 7:30 மணியிலிருந்து 10 மணி வரையும், மதியம் 2 மணியிலிருந்து 4:30 மணி வரை உள்ள நேரமும் ஆகும். இன்றைய நாளின் ராகு காலம் மாலை 4:30 மணியிலிருந்து 6 மணி வரை, யமகண்டம் பகல் 12 மணியிலிருந்து 1:30 மணி வரை, குளிகை மாலை 3 மணியிலிருந்து 4:30 மணி வரை. இன்றைய தினம் சூளம் மேற்கு, பரிகாரமாக வெள்ளம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது உத்திராடம் மற்றும் திருவோணம் நட்சத்திர அன்பர்கள் மிக கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய நாளின் கிரக நிலைகள்: மேசத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் சூரியன் புதன், மிதுனத்தில் சுக்கிரன் குரு, சிம்மத்தில் சந்திரன் கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய நாளின் ஒரு சிறப்பம்சமாக கேதுவின் நட்சத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய அஸ்வினி, மகம், மூலம் இந்த 3 நட்சத்திரத்திலும் பிறந்த அன்பர்களுக்கு எதையும் செய்ய உகந்த தாராபலன் உள்ள தினமாக இன்றைய தினம். இன்றைய தினம் எதுபோன்றதொரு நிகழ்வுகளை மேற்கொண்டால் அந்த நிகழ்வு சிறப்படையும் வெற்றியாக அமையும் என பார்க்கும் பொழுது ஓவியம் வரைவதற்கு உகந்த தினம், புதியதான கருவிகளை வாங்குவதற்கு ஏற்ற தினம், மிஷனரிஸ்னு சொல்லக்கூடிய புது கருவிகளை பர்ச்சேஸ் செய்வதற்கு ஏற்ற தினமாக இன்றைய தினம் இருக்கிறது. அடுத்ததாக மருந்து உபகரணங்கள் வாங்குவதற்கும் உகந்த தினம். ஞாயிற்றுக்கிழமை என்ற முறையில் சூரியனார் வழிபாடு செய்வது சகலவிதமான ஐஸ்வர்யங்களையும் சேமங்களையும் ஏற்படுத்தும். இன்றைய தினம் ஜோதிட தகவல்கள் பரிகாரம் சார்ந்த அமைப்பில் நாம் பார்க்க இருக்கின்ற விஷயம். நினைத்த காரியங்கள் அனைத்திலுமே தடைகள் ஏற்படுகிறது. நிம்மதியில்லாத சூழல்கள், தொட்டது எல்லாம் சிக்கல், எல்லாவற்றிலும் அனுகூலமில்லாத தன்மை, இதிலிருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள், இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான சூழல்கள் என்ன? நல்ல தசாபுக்திகள் நடந்தாலும் கோல்சாரத்தில் அஷ்டம சனி நடக்கும் பொழுது அனைத்துமே தடைபெறுகிற நிகழ்வுகள், எல்லாவற்றிலும் சிக்கல், மனச்சங்கடங்கள், வேதனைகள், இழப்புகள் ஏற்படும். அந்த நிகழ்வு தற்போது மீனராசி என்பவர்களுக்கு ஜென்மச்சனியினுடைய நிகழ்வாகவும், சிம்மராசிக்கு அஷ்டம சனியினுடைய நிகழ்வாகவும் இருந்து கொண்டு மிகப்பெரிய அளவில் வேதனைகளை கொடுத்து வருகிறது அப்படிங்கிறத பார்க்க இருக்கின்றோம். அந்த அடிப்படையில் 2027 ஜூன் மாதம் வரை இந்த அஷ்டம சனியினுடைய பாதிப்புகள் மீனராசியில் ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கும், சிம்ம ராசியில் பூரம் நட்சத்திர நண்பர்களுக்கும் இனிமேல் வரக்கூடிய அந்த ஒரு வருடங்கிறது சற்று கடினமான அனுபவங்களாக இருக்கும் அப்படிங்கிறத அடிப்படையில் புரிந்து கொண்டு கவனமாக இருப்பது நலம் பயக்கும். மேச ராசி அன்பர்கள், மேச ராசிக்கு கிரக மாற்றங்கள் எந்த அளவில் இருக்கிறது, எப்படிப்பட்டதான சூழலில் மேசராசியினருக்கு இன்றைய நாள் இருக்கிறதுங்கிறத பார்க்க இருக்கின்றோம். மிக தெளிவாகவும் தீர்க்கமாகவும் கிரக வலிமை உள்ள தினமாக மேசத்திற்கு இன்றைய தினம் அமையும். குறிப்பாக தைரிய, தன்னம்பிக்கை, வீரிய பாவகத்தில் குரு, சுக்கிரன் போன்ற வலிமை பொருந்திய கிரகங்கள் அமர்ந்திருக்க கூடுதலாக மாற்றமில்லாத தன்மையோடு மகிழ்ச்சிகரமான அனுபவங்களை கொடுக்கின்ற கிரக சூழல்களும் இன்றைய நாளில் சிறப்பாக இருக்கிறது. நினைத்ததை சாதிக்கின்ற வல்லமை உண்டு, நிம்மதியான அணுகுமுறைகள் உண்டு, எல்லாவற்றிலும் ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளும் மனம் மகிழும்படியான சம்பவங்களும் அநேகம் நடக்கின்ற தினமாக இன்றைய நாள் மேசராசியினருக்கு அமையப் போகிறது. வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். நோய் தொந்தரவுகள் நீங்கும். எதிர்ப்பு தன்மைகள் விலகி எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். மன திருப்தியோடு செயலாற்றி மகிழ்ச்சி காண இருக்கிறீர்கள். புத்திசாதுரியம் மூலம் தொட்ட காரியம் அனைத்தும் துளங்கும். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவதன் மூலமாக மற்றவர்களிடம் மதிப்பும் பாராட்டும் மரியாதையும் மேம்படும். ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருப்பது சிறப்பு. செய்தொழில், வர்த்தக, வியாபார முன்னேற்றம் காண புதிய திட்டங்களை தீட்டுவீர்கள். தொழில் பங்குதாரர்களாலும் நண்பர்களாலும் அனுகூலமான தன்மைகள் உண்டு. புதிய ஆர்டர்கள் தொழில்துறையினருக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்கிறது. கூடுதலாக உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் இன்றைய நாளில் உற்சாகமாக செயல்படுவீர்கள். பணியிடங்களிலும் மதிப்பு மிகுந்த தன்மைகள் உண்டு. புதிய பதவி அல்லது பொறுப்புகள் கிடைப்பதற்கான சூழல்களும் இருக்கிறது. இன்றைய நாள் தொழில் பங்குதாரர்களால் அனுகூலங்களை ஏற்படுத்தும். கணவன் மனைவிக்கிடையே பிரியத்தை அதிகரிக்கும். குடும்பத்தோடு விருந்து விசேஷ நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்புகளை ஏற்படுத்தும். குழந்தைகள் உற்சாகமாக காணப்படுவார்கள். பெண்மணிகளுக்கு இன்றைய தினம் மன திருப்தியோடு இருக்கும். அரசியல்வாதிகள் கட்சி தலைமையின் நம்பிக்கையை பெறுவீர்கள்.
கலைத்துறை என்பவர்களுக்கு எதிர்பார்த்த அனைத்து அனுகூலங்களும் நிறைவாக கிடைக்கும். மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் எல்லாம் மிக சிறப்பான முறையில் பூர்த்தியாகிற நாளாக, மேசத்திற்கு உயர்வுகள் நிறைந்த தினமாக இன்றைய நாள் அமைகிறது. குறிப்பாக தடைகள் அனைத்தும் விலகக்கூடிய நாள் என்றே மேசராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தை சொல்லலாம். இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். அஸ்வினி நட்சத்திர நண்பர்களுக்கு எதிர்பார்த்த ஆதரவு கிடைக்கப் போகிறது. பரணி நட்சத்திர நண்பர்களுக்கு அனுகூலம் உண்டு. கிருத்திகை நட்சத்திர நண்பர்களுக்கு தடைகள் விலகுகிற தினமாக இன்றைய தினம் அமையும். ரிஷப ராசி என்பர்களே, ரிஷபத்திற்கான இன்றைய தினத்தினுடைய கிரக சூழல்கள் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறது, எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்து கொள்ளுகிறதா அப்படிங்கிறத பார்க்க இருக்கின்றோம். குறிப்பாக ராசிநாதன் பரிவர்த்தனை பெற்றிருக்கிறார். ராஜயோகாதிபதி லாபத்தில் இருக்கிறார். சந்திரன் பாதிக்கப்பட்டிருந்தாலும் வளர்பிறை நிலையில் திக்பலம் பெற்றிருக்கிறார். முதலிய சிறப்பான கிரக சூழலோடு இன்றைய தினம் இன்றைய நாளில் அனுகூலத்தை செய்ய இருக்கிறது. ஆச்சரியம் கலந்த நிகழ்வுகள் உண்டு. சமூகத்தில் உயர்நிலையில் இருக்கிற முக்கிய நபர்களின் சந்திப்பும் ஆசிர்வாதமும் உண்டு. பொருளாதார மேன்மைகள் உண்டு. தனப்பிராப்தி அதிகரிக்கும். சேமிப்பு சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். வங்கி பணி, ஆசிரியர் பணி, நிதி மற்றும் நீதித்துறை போன்ற உத்தியோக அமைப்பில் இருக்கிற நண்பர்கள் சாதிக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. எதிர்பார்த்த தகவல்கள் நல்ல தகவலாக வரும். உங்களுடைய எண்ணங்கள், விருப்பங்கள் அனைத்தும் சிறப்பான முறையில் பூர்த்தியாகும். நட்புகள் மத்தியில் மரியாதையும் மதிப்பும் அந்தஸ்தும் கிடைக்கும். கூடுமானவரை மற்றவர்களிடம் பேசும் பொழுது கோபத்தை குறைத்து நிதானமாக பேசுவது அனுகூலமான சூழலுக்கு வழிவகுக்கும். பணவரவு மேம்பட்ட நிலையில் இருக்கும். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த தடை தாமதங்கள் விலகும். தொழில் விரிவாக்கம் சார்ந்த அமைப்புகள் அனுகூலங்கள் உண்டு. பொருளாதார மேன்மைகள் உண்டு. பெருமை கொள்ளுகிற நிகழ்வுகள் உண்டு. அரசியல்வாதிகள் அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்களில் அனுகூலமான சூழல்கள் ஏற்படும். எதிர்பார்த்த பண உதவி சரியான நேரத்தில் கிடைக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு வெற்றி காண இருக்கிறீர்கள். பணியிடங்களில் சக ஊழியர்கள், மேலதிகாரிகளின் ஆதரவும் அனுகூலமான சூழலும் மகிழ்ச்சியை கொடுக்கும். குடும்பத்தில் குதூகலமான ஒரு சூழல் காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே இயல்பான சூழல் உண்டு. இன்றைய நாளை பொறுத்தவரை குழந்தைகளின் செயல்பாடு மகிழ்ச்சியை கொடுக்கும். விட்டு சென்றவர்கள், பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் உங்களோடு இணைந்து வருவதற்கான சூழல்களும் உண்டு. பெண்மணிகளுக்கு நிதானமாகவும் பக்குவமாகவும் பேசுவது நன்மையை கொடுக்கும். அரசியல்வாதிகள் அனுகூலத்தை பெறிருக்கிறீர்கள். கலைத்துறை என்பவர்கள் ஆதாயம் பெறிருக்கிறீர்கள். மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். இளைஞர்களுக்கான எல்லாவிதமான எதிர்பார்ப்புகளும் மிக சிறப்பான முறையில் பூர்த்தியாகிற தினமாக, ரிஷபத்திற்கு உயர்வுகள் நிறைந்த தினமாக இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். கிருத்திகை நட்சத்திர நண்பர்களுக்கு மதிப்பு மேம்படுகிற தினமாகவும், ரோகிணி நட்சத்திர நண்பர்களுக்கு ஆன்மீக தொடர்புகள் அதிகரிக்கிற நாளாகவும், மிருகஸ்ரீஷ நட்சத்திர நண்பர்களுக்கு தடைகள் விலகுகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசிக்கான இன்றைய நாளினுடைய கிரக தன்மைகள் எப்படி இருக்கிறதுன்னு பார்க்க இருக்கின்றோம். குறிப்பாக வலிமை பெற்ற சூழலோடு ராசியிலேயே மாபெரும் 2 சுபர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். 11இல் செவ்வாய், 10இல் சனி என சிறப்பான கிரக சூழலோடு சிந்தனை செயல்திறன் மேம்படுகின்ற அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் அனுகூலங்களும் நம்பகத்தன்மையும் அதிகரிக்கின்ற தினமாக ரிஷபத்திற்கு இன்றைய நாள் அமையும். இனிமையான பேச்சின் மூலமாக அநேக விதமான காரியங்கள் கைகூடி வரும். சுப பலன்கள் நிறைய உண்டு. எதிர்பார்த்த உதவிகள் சரியான நேரத்தில் கிடைக்கும். எதிலும் கூடுதல் கவனத்தோடு ஈடுபடுவது மகிழ்ச்சியை கொடுக்கும். தொழில் வியாபாரம் திருப்திகரமாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் அனுகூலமான தன்மைகள், குறிப்பாக உங்களிடம் பணியாற்றுகிற ஊழியர்கள், தொழில் பங்குதாரர்களுடைய செயல்பாடு மகிழ்ச்சியை கொடுக்கும். எதிர்பார்த்த நிதி உதவி கிடைக்கும். வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வது நல்லது. குறிப்பாக உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் அலுவலக வேலையாக அலைய வேண்டியிருக்கும். புதிய பொறுப்புகள் சிலருக்கு கிடைப்பதற்கான சூழல்களும் உண்டு. வெளிநாடு சார்ந்த வேலை அமைப்புகளுக்கு முயற்சிப்பவர்களுக்கு அனுகூலமான தன்மைகள் ஏற்படும். குடும்பத்திலிருந்து வந்த மனசங்கடங்கள் நீங்கும். சகஜமான சூழல் காணப்படும். உறவுகள், நட்புகள் மூலம் நல்ல தகவல்கள் வந்து சேரும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த சங்கடங்கள் நீங்கும். தொழில் பங்குதாரர்களாலும் நண்பர்களாலும் அனுகூலங்கள் உருவாகும். இணையவழி வருமானம் சிறப்பான முறையில் இருக்கும். இயன்றவரை உங்களால் முடிந்த உதவிகளை அடுத்தவர்களுக்கு செய்வீர்கள். ஆன்மீக பயணம் செல்வதற்கான சூழல்களும் உண்டு. எதை செய்தாலும் 1க்கு 2 முறை யோசித்து செய்வது உற்சாகமான சூழலை கொடுக்கும். இன்றைய நாள் பெண்மணிகளுக்கு எதிர்பார்த்த உதவிகளை நிறைவாக கொடுக்கும். அரசியல்வாதிகள் கட்சி தலைமையின் ஆணையை மீறி செயல்படுவதை அறவே தவிர்ப்பது நல்லது.
கலைத்துறை என்பவர்களுக்கு வெளிநாட்டு புது நிறுவனங்கள் உங்களுக்கு வாய்ப்பளிப்பதற்கான தன்மைகளும் இருக்கிறது. மாணவர்கள் மற்றவர்களை அனுசரித்து செல்வதால் ஆக்கப்பூர்வமான சூழல்கள் உருவாகும். கல்வியில் திருப்திகரமான சூழல்கள் உண்டு. நீங்கள் நினைத்தது அனைத்தும் மிக சரியான முறையில் சாதித்து வெற்றி காணுவதற்கான சூழல்கள் உள்ள தினமாக மிதுனத்திற்கு இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். மிருகசீரிஷ நட்சத்திர என்பர்களுக்கு முன்னேற்றம் மேம்படுகிற தினமாகவும், திருவாதிரை நட்சத்திர என்பர்களுக்கு உதவிகள் அதிகரிக்கிற நாளாகவும், புனர்பூச நட்சத்திர என்பர்களுக்கு தடை நீங்குகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். கடக ராசி அன்பர்களே, கடக ராசிக்கான இன்றைய நாளினுடைய கிரக இயல்புகள் செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது? குறிப்பாக கேதுவோடு சந்திரன் இணைந்திருக்கிறார். வெற்றி வாய்ப்புகள் அநேகம் உண்டு. விரைந்து செயலாற்றி எல்லாவிதமான காரியங்களிலும் முழுமையான வெற்றிதனை பெறுவதற்கான சூழல்கள் அதிகரிக்கும். குறிப்பாக 12இல் 2 முக்கிய சுபகிரகங்கள் அமர்ந்திருப்பது தேவையற்ற சுப விரய செலவுகளை கூடுதலாக கொடுக்கும். அதே நேரத்தில் 11இல் புதன், 10இல் செவ்வாய் திக்பலம் என கிரக வலிமை சிறப்பாக உள்ள தினமாக கடகத்திற்கு இன்றைய நாள் அமைகிறது. எல்லா விதத்திலும் மேன்மைகள் உருவாகும். நல்ல பலன்கள் நிறைய நடக்கிறதால அநேக அனுகூலங்களை அபரிவிதமாக பெறுகின்ற தினமாக இன்றைய நாள் இருக்கிறது. நீண்ட நாட்களாக இருந்து வந்த உடல் உபாதைகள் விலகும். குறிப்பாக கடன் தொந்தரவுகள் நீங்கும். எதிர்ப்பு தன்மைகள் விலகும். எல்லாவற்றிலும் இருந்து வந்த மனசங்கடங்கள் குறையும். வாகன அமைப்புகளில் அதிர்ஷ்டகரமான சூழல்கள் உண்டு. தாயாருடைய உடல்நிலையில கவனம் செலுத்துவது அவசியம். திட்டமிட்டபடி காரியங்களை செய்ய முடியாமல் சில தடைகள் ஏற்படலாம். எந்த ஒரு வேலையை செய்வதாக இருந்தாலும் தகுந்த முன்னேற்பாட்டோடு செய்வது அனுகூலத்தை கொடுக்கும். குறிப்பாக இன்றைய நாளை பொறுத்தவரை செய்தொழில், வர்த்தகம், வியாபாரத்தில் லாபத்தன்மைகள் அதிகரிக்கும். பணவளவு மேம்பட்ட நிலையில் இருக்கும். நீண்ட நாட்களாக வசூலாகாத பழைய பாக்கிகள் நல்லவிதமான முறையில் வசூலாகும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும். உழைப்புக்கேற்ற பலன் சற்று தாமதமாகத்தான் கிடைக்கும். குடும்பத்தில் நல்ல இதமான மகிழ்ச்சிகரமான சூழல்கள் உண்டு. உறவுகள் வருகை உற்சாகத்தை கொடுக்கும். இன்றைய நாள் எல்லாவற்றிலும் ஏற்றத்தை கொடுக்கிற தினமாக அமையிருக்கிறது. பெண்மணிகளுக்கு தேவையில்லாத செலவுகள் உருவாகும். அரசியல்வாதிகளுக்கு மதிப்புயரும். கலைத்துறை என்பவர்களின் படைப்புகளுக்கு மேன்மைகள் ஏற்படும். மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் அதிகரிக்கும். இளைஞர்களுக்கான எல்லாவிதமான எதிர்பார்ப்புகளும் மிக சிறப்பான முறையில் பூர்த்தியாகிற நாளாக கடகத்திற்கு கவலைகள் மறைகிற தினமாக இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். புனர்பூச நட்சத்திர என்பர்கள் சிந்தித்து செயலாற்றுவது நல்லது. பூச நட்சத்திர என்பர்கள் அனுசரித்து போவது சிறப்பு. ஆயில்யம் நட்சத்திர என்பர்களுக்கு தடைகள் நீங்குகிற தினமாக இன்றைய தினம் அமையும். சிம்ம ராசி அன்பர்களே, சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினத்தினுடைய கிரக அனுகூலங்கள் எல்லாம் எப்படிப்பட்டதான தன்மையில் இருக்கிறதுங்கிறத பார்க்க இருக்கின்றோம். பொதுவாக ராசிநாதன் திக்பலம் பெற்றிருப்பதும், லாபத்தில் 2 சுப கிரகங்கள் இருப்பதும், பாக்கியத்தில் செவ்வாய் இருப்பதும், 8இல் சனி மறைந்திருப்பதுமான சூழலில் எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவாக பூர்த்தியாகின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கும். நல்ல பலன்களை பெறுவதில் சிரமம் இருக்காது. தேவையற்ற மனக்கவலைகள் ஏற்படும். எவ்வளவு திறமையாக செயல்பட்டாலும் காரிய தடைகள் உருவாகலாம். உங்களால் முடிந்த அளவு அடுத்தவர்களுக்கு உதவிகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு. குறிப்பாக வெளியூர் வெளிமாநில பயணங்களின் பொழுது கவனமாக இருப்பது நல்லது. தேவையற்ற அலைச்சல்கள் ஆரோக்கியம் சார்ந்த குறைபாடுகளை உருவாக்கும். செய்தொழில், வர்த்தக, வியாபாரம் தொடர்பான காரியங்களில் இருந்து வந்த இழுபறியான சூழல் மாறும். தொழிலை விரிவாக்கம் செய்வது போன்ற அனுகூலமான தன்மைகள் ஏற்படும். புதிய ஆர்டர்கள் தொடர்பாக சற்று அலைச்சல்கள் கொடுக்கும். கவனமாக இருங்கள். இன்றைய தினத்தை பொறுத்தவரை எதிர்பாராத சில வெற்றிகரமான தன்மைகளும் இருக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் பணியிடங்களில் முழுமூச்சுடன் செயல்பட்டு வெற்றி காண இருக்கிறீர்கள். பயணங்களின் பொழுது விலையுயர்ந்த பொருட்கள் கொண்டு செல்லுகிற பொழுது கவனமாக வைத்துக் கொள்வது நல்லது. நீண்ட நாட்களாக குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள், சங்கடங்கள் விலகும். கணவன் மனைவிக்கிடையே இதமான சூழல் காணப்படும். குழந்தைகளின் எதிர்காலத்திற்கான திட்டங்கள் உற்சாகத்தை கொடுக்கும். புதிதாக வீடு வாகனம் வாங்குவதற்கான சூழல்களில் அனுகூலம் உண்டு. பெண்மணிகளுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரை தேவையற்ற மனசங்கடங்கள் ஏற்படலாம். கவனமாக இருங்கள். அரசியல்வாதிகளுக்கு தொண்டர்களால் ஆதாயம் உருவாகும். கலைத்துறை என்பவர்களுக்கு பணவரவு மிகுதியாக இருக்கும். மாணவர்களுக்கு பாடங்களை படிப்பதில் முழு மூச்சுடன் செயலாற்றி வெற்றி காண இருக்கிறீர்கள். இன்றைய நாள் அனைத்திலும் சிறப்புகளை கொடுக்கிற தினமாக, சிக்கல்கள் நீங்குகிற நாளாக, அஷ்டம சனியினுடைய அனைத்து விதமான தொந்தரவுகளையும் சமாளித்து
முன்னேற்ற பாதையில் செல்வதற்கான சூழல்கள் ஏற்படுகிற தினமாகவும் இன்றைய தினம் இருக்கும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். மகம் நட்சத்திர அன்பர்கள் நிதானம் காப்பது நல்லது. பூர நட்சத்திர அன்பர்கள் அனுசரித்து போவது சிறப்பு. உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் விலகுகிற தினமாக இன்றைய தினம் அமையும். கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசிக்காரர்களுக்கான இன்றைய நாளினுடைய கிரக வலிமை எப்படி இருக்கிறது? கவலைகள் அனைத்தும் முற்றும் மறக்கக்கூடிய தினமாக கன்னிராசி என்பர்களுக்கு சிறப்புகள் நிறைந்த நாளாக இன்றைய நாள் இருக்கும். குறிப்பாக 10 குரு சுக்கிரன் மிக சாதகமாக இருப்பதும் 7, 8 சனி செவ்வாய் இருப்பதும் சில தடைகளோடு கூடிய முன்னேற்றத்திற்கான தன்மைகளை கொடுக்க இருக்கிறது. உறுதிகரமான சூழல்கள் அநேகம் உண்டு. குறிப்பாக உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் அநேகம் இருக்கும். வீடு வாகனம் சம்பந்தமான காரியங்கள்லையும் எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கும். காரிய தடை தாமதம் விலகும். எதிர்பார்த்தபடி எதுவும் நடக்காமல் இழுபறியாக இருக்கிற தன்மைகள் இருக்கும். ஒரு சில அன்பர்களுக்கு மனசங்கடங்கள் உருவாகலாம். குடும்ப உறவுகளுக்குள் விட்டு கொடுத்து போவது, குணமாக நடந்து கொள்வதன் மூலமாக அனைவருடைய நட்பும் இயல்பாக கிடைக்கும். தொழில் வியாபாரம் நன்றாக இருக்கும். பழைய பாக்கிகள் வசூலாவதில் இருந்து வந்த சங்கடங்கள் நீங்கும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த சுணக்க நிலை மாறும். இன்றைய தினத்தை பொறுத்தவரை உத்தியோகத்துறை அன்பர்களுக்கு பணியிடங்களில் மதிப்பு மிகுந்த தன்மைகள், வெளியூர் வெளிமாநில பயணங்களால் வெற்றிகரமான சூழல்கள் ஏற்படும். 10 சுக்கிரன் இருப்பது இந்த ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய நாளில் தொழில்துறையில் நல்லதொரு புதியதான மாற்றத்தை கொடுக்க இருக்கிறது. உங்களுக்கு நல்ல பெயர் கிடைப்பதிலிருந்து வந்த தடைகள் எல்லாம் நீங்கும். எதிர்ப்பு தன்மைகள் விலகும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். கடன் தொந்தரவுகள் நீங்கும். குடும்பத்தில் இருந்து வந்த மனம் நோகும்படியான சூழல்கள் மாறும். அனைத்து விஷயங்களிலும் நீங்கள் அனுசரித்து செல்வது சிறப்பு. குறிப்பாக கணவன் மனைவிக்கிடையே எதிர்பாராத மனசங்கடங்கள் ஏற்படலாம். நிதானமாக செய்யும் செயல்கள் வெற்றியை தேடித்தரும். பெண்மணிகளுக்கு எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அரசியல்வாதிகளின் மதிப்பு மரியாதையும் செல்வாக்கும் உயரும். கலைத்துறையினர் சில போராட்டங்களை சந்திக்க வேண்டிய சூழல்கள் ஏற்படலாம். மாணவர்களுக்கு கல்வி பற்றிய கவலைகள் குறையும். இன்றைய நாள் எல்லா விதத்திலுமே ஏற்றத்தையும் சிறப்பினையும் கொடுக்கிற தினமாக கன்னிராசி என்பவர்களுக்கு நினைத்தது நடக்கிற நாளாக இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். உத்திரம் நட்சத்திர என்பர்களுக்கு ஆன்மீக தொடர்புகள் மேம்படுகிற தினமாகவும், அஸ்தம் நட்சத்திர என்பர்களுக்கு தடைகள் விலகுகிற நாளாகவும், சித்திரை நட்சத்திர என்பர்களுக்கு சிந்தனை செயல்திறன் மேம்படுகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். துலாம் ராசி அன்பர்களே, துலாத்திற்கான இன்றைய நாளினுடைய கிரக வலிமைகள் சிறப்புகள் எல்லாம் எப்படி இருக்கிறது? சிந்தனை செயல்திறனும் உற்சாகமான மனநிலையும் மேம்படுகிற தினமாக துலாத்திற்கு பாக்கியத்தில் அமர்ந்திருக்கின்ற குரு ராசியை பார்ப்பதும் 7 மற்றும் 8ஆம் இடங்களில் செவ்வாய் புதன் போன்ற கிரக சஞ்சாரங்கள் இருப்பதுமான சூழல்ல நிம்மதியான அணுகுமுறைகளும் நினைத்த அனைத்து விதமான செயல்களிலும் கூடுதல் வெற்றி வாய்ப்புகள் தேடி வருகிற தினமாக துலாத்திற்கு இன்றைய நாள் இருக்கும். குறிப்பாக எல்லா வகையிலும் நன்மையே உருவாகும். தனலாபம் மேம்படும். தடை ஏற்பட்டு வந்த திருமண விஷயங்கள் தடை நீங்கி வெற்றிகரமாக நடக்கும். அநேக அனுகூலங்கள் இருந்தாலும் கோபம் மற்றும் நிதானம் இழப்பது போன்ற சூழல்கள் அதிகமாக இருக்கும். கவனமாக இருங்கள். இன்றைய நாளை பொறுத்தவரை ஆரோக்கிய விஷயத்தில் சற்று உஷாராக இருப்பது நல்லது. ஒத்துவராத உணவு பதார்த்தங்களை தவிர்ப்பதும் சிறப்பு. எதிர்பாலினத்தவரால் சங்கடமான சூழல்கள் ஏற்படலாம். கோபதாபங்களின் மூலமாக முக்கிய காரியங்களில் கூட தடைகள் ஏற்படுவதற்கான தன்மைகள் இருக்கிறது. உஷாராக இருங்கள். பணவரவு அதிகரிக்கும். செய்தொழில் வர்த்தக வியாபாரத்தில் இருந்து வந்த மந்த நிதான நிலை மாறும். விற்பனை அதிகரிக்கும். பழைய பாக்கிகள் வசூலாவதில் வேகம் காணப்படும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் புத்திசாதுரியத்தால் வேலைகளை திறமையாக செய்து முடித்து பாராட்டு பெற இருக்கிறீர்கள். பதவி உயர்வு கிடைக்கும். பணிவு மேம்படும். குடும்பத்தில் நிம்மதி காணப்படும். விருந்து விசேஷ நிகழ்ச்சிகளில் குடும்பத்தோடு கலந்து கொண்டு மகிழ்ச்சி கொள்ள இருக்கிறீர்கள். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து மோதல்கள் விலகும். குழந்தைகளின் செயல்பாடுகளால் பெருமை கிடைக்கும். குலதெய்வ அனுக்கிரகம் உருவாகும். பெண்மணிகளுக்கு உதவி கேட்டு நாடி வருபவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வீர்கள். அரசியல்வாதிகள் நட்புகளை பகைத்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. கலைத்துறை என்பவர்களுக்கு மதிப்பு மரியாதையும் கூடுதலாக இருக்கும். மாணவர்களுக்கு சக மாணவர்களுடன் கவனமாக பழகுவது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தவரை எல்லா விதத்திலுமே ஏற்றங்களோடு கூடிய அனுகூலமும் நிறைந்த தினமாக துலாத்திற்கு அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு முன்னேற்றம் நிறைந்த தினமாகவும், சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த தினமாகவும்,
விசாகம் நட்சத்திர அன்பர்களுக்கு விரும்பியது கிடைக்கிற நாளாகவும் இன்றைய தினம் அமையும். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசிக்காரர்களுக்கான இன்றைய நாளினுடைய கிரகத்தன்மைகள் எல்லாம் எப்படி இருக்கிறது? எல்லாவற்றிலும் உற்சாகமான மனநிலையோடு உறுதித்தன்மை மேம்படுகிற தினமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் அமைகிறது. 5இல் சனி, 6இல் செவ்வாய், 7இல் புதன், 8இல் குரு என யதார்த்தமான சூழலோடு இன்றைய நாளில் கிரக சஞ்சாரங்கள் இருக்கிறது. எதிர்ப்புகள் விலகும். குறிப்பாக அனுகூலமான பலன்கள் அநேகம் உண்டு. யோகமான சூழல்கள் ஏற்பட போகிறது. பணவரவு அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த சிக்கல்கள் விலகும். மனதில் இருந்து வந்த கவலைகள் நீங்கும். புதிய வீடு, வாகனம் வாங்குவது விற்பது தொடர்பான காரியங்களில் அனுகூலங்கள் உருவாகும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவி சரியான நேரத்தில் கிடைக்கும். புதிய நபர்களின் நட்பு உற்சாகத்தை கொடுக்கும். பொருளாதார மேன்மைகள் உண்டு. செய்தொழில், வர்த்தக, வியாபாரம் தொடர்பான விஷயங்கள் அனுகூலமாக நடக்கும். தொழில் வியாபாரம் சார்ந்த அமைப்புகளில் சாதகமான தன்மைகள் ஏற்படும். பொறுமையாகவும் பக்குவமாகவும் பேசுவதன் மூலமாக தொழில்துறையினருக்கு வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் எதை செய்தாலும் 1க்கு 2 முறை யோசித்து கவனமாக செயல்படுவது வெற்றிகரமான சூழலுக்கு வழிவகுக்கும். வேலை பார்க்கும் இடத்துல பொருள்களை கவனமாக பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது அனுகூலத்தை செய்யும். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். கணவன் மனைவிக்கிடையே உறவு மேம்படும். குழந்தைகள் மகிழ்ச்சியடைய தேவையானவற்றை செய்வீர்கள். குலதெய்வ அனுக்கிரகமும் உண்டு. பெண்மணிகளுக்கு காரிய வெற்றி உருவாகும். கலைத்துறை அன்பர்களுக்கு வீண் அலைச்சல்கள் விலகும். அரசியல் துறையினருக்கு தேவையற்ற அலைச்சலை குறைத்துக் கொள்வதால் அனுகூலங்கள் உருவாகும். இன்றைய நாள் மாணவர்களுக்கு எல்லா வகையிலுமே ஏற்றங்களை கொடுக்க இருக்கிறது. நிம்மதியும் சிறப்புகளும் சிந்தனை செயல்திறனும் மேம்படுகிற நாளாக விருச்சிகத்திற்கு இன்றைய நாள் உயர்வு நிறைந்த நாளாக அமையிருக்கிறது. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். விசாகம் நட்சத்திர அன்பர்களுக்கு லாபம் மேம்படுகிற தினமாகவும், அனுச நட்சத்திர அன்பர்களுக்கு முன்னேற்றமான சூழல் உருவாகின்ற தினமாகவும், கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் விலகுகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசியினருக்கான இன்றைய நாளினுடைய கிரக நிலைமைகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க இருக்கின்றோம். எல்லா வகையிலுமே நிம்மதியான சூழல்களும் நினைத்ததை சாதிக்கின்ற பக்குவமான வாய்ப்புகளும் நிறைந்த தினமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அமையும். குறிப்பாக 4இல் சனி, 5இல் செவ்வாய், மிக நேர்த்தியான சூழலில் கிரக தொடர்புகள் இருக்கிறது. ராசியை 2 சுபர்கள் பார்க்கிறார்கள். குறிப்பாக கொடுக்கல் வாங்கல் அனுகூலம் உண்டு. வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் மதிப்பு மிகுந்த தன்மைகள் உண்டு. எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். இளைய மூத்த சகோதர உடன்பிறப்புகளால் அனுகூலங்கள் உருவாகும். 2வது திருமண வாய்ப்புக்கான சூழலிலும் சாதகமான தன்மைகள் நிறைந்த நாளாக இன்றைய நாள் இருக்கும். குறிப்பாக ராசியை சுக்கிரன், குரு இருவரும் வலுத்து பார்க்கிறதால அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். வெளியூர் வெளிமாநில பயணங்கள் வெற்றிகரமாக இருக்கும். இன்றைய தினத்தை பொறுத்தவரை மனமகிழும் சம்பவங்கள் நிறைய உண்டு. மனக்கவலைகள் மறையும். கடன் தொந்தரவுகள் விலகும். ஆரோக்கிய நலன் காக்கப்படும். எல்லா வகையிலும் சாதகமான பலன்களை மிக உறுதியாக பெறப்போகிறீர்கள். திட்டமிட்டபடி ஒரு சில விஷயங்கள் செய்ய முடியாமல் தடங்கல்கள் ஏற்படலாம். கவனமாக இருங்கள். செய்தொழில், வர்த்தக, வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்கும் என்ற தன்னம்பிக்கை மேம்படும். நீண்ட நாட்களாக விற்பனையாகாத பழைய சரக்குகளை விற்பதற்கான சூழல்கள் ஏற்படும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டி வரும். அலுவலக வேலைகள் உடனே முடியாமல் இழுபறியாக இருக்கும். உங்களிடம் பணியாற்றுகிற ஊழியர்களாலும் அனுகூலங்கள் உண்டு. குடும்பத்தில் வெளிநபர்களால் ஏதாவது ஒரு சில குழப்பங்கள் ஏற்படலாம். கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து போவது நல்லது. தொழில் பங்குதாரர்களால் அனுகூலங்கள் ஏற்படும். பெண்மணிகளுக்கு எதிலும் கூடுதல் கவனம் செலுத்துவது சிறப்பினை கொடுக்கும். கலைத்துறை அன்பர்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கும். அரசியல்வாதிகளுக்கு நன்மை உண்டாகும். மாணவர்களுக்கு கற்றலில் மேன்மையடைய தேவையான சூழல்கள் சிறப்பான முறையில் இருக்கும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றம் ஏற்படுகிற தினமாகவும், பூராட நட்சத்திர அன்பர்களுக்கு ஒத்துழைப்பு மேம்படுகிற தினமாகவும், உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் விலகுகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். மகர ராசி அன்பர்களே, மகர ராசிக்காரர்களுக்கான இன்றைய தினத்தினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க இருக்கின்றோம். குறிப்பாக கிரக வலிமை சிறப்பாகவே இருக்கிறது. தனஸ்தானத்தை குரு பார்க்கிறார். 3இல் சனி, 4இல் செவ்வாய், 5இல் புதன், 6இல் குரு சுக்கிரன் என
அபாரமாக கிரக சூழல்கள் வரிசையாக சிறப்பினை கொடுக்கப் போகிறது. எடுத்த காரியங்களில் நிறைவான வெற்றிகள் உண்டு. தவிர்க்க இயலாத சுப செலவுகள் ஏற்படும். வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் மதிப்பு மிகுந்த தன்மைகள் உருவாகும். சகோதர உறவுகளால் ஆதாயம் ஏற்படும். தடை ஏற்பட்டு வந்த திருமணம் தடை நீங்கி வெற்றிகரமாக நடக்கும். இன்றைய தினத்தை பொறுத்தவரை வேலை காரணமாக வீட்டை விட்டு வெளியே தங்குவதற்கான சூழல்கள் ஏற்படலாம். எதிலும் சரியாக திட்டமிடுவதில் சில பின்னடைவுகள் உருவாகும். பணவரவும் எதிர்பார்த்தபடி இருக்கும். பலருடைய அனுபவ அறிவு உங்களை மேம்படுத்தும். பெரியோர் விருப்பம் உங்களுக்கு நிறைவாக உண்டு. அவர்களால் அனுகூலமும் ஏற்படும். வீடு வாகன யோகம் நல்ல விதமான முறையில் அமையும். செய்தொழில் வர்த்தக வியாபாரம் சிறப்படைவதற்கான தன்மைகளும் உண்டு. வாக்கு வன்மையால் அனைத்தும் சிறப்பாக நடக்கும். நீண்ட நாட்களாக வசூலாகாத பழைய பாக்கிகள் வசூலாவது உற்சாகத்தை கொடுக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் அமைவதற்கான சூழல்களும் உண்டு. உத்தியோகம் தொடர்பான பயணங்கள் நல்லதொரு உத்வேகத்தை கொடுக்கும். பணியிடங்களில் மதிப்பு மிகுந்த தன்மைகள் உண்டு. குறிப்பாக புத்திசாதுரியத்தாலும் மேலதிகாரிகள் கொடுத்த வேலையை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பமான சூழல் மாறும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மனசங்கடங்கள் விலகும். தொழில் பங்குதாரர்களாலும் நண்பர்களாலும் அனுகூலங்கள் உண்டு. குழந்தைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து மகிழ்விக்கிருக்கிறீர்கள். இன்றைய நாள் பெண்மணிகளுக்கு காரியங்கள் இருந்த பின்னடைவுகளை விளக்கும். காரிய வெற்றி உருவாகும். எதிர்பார்த்த பணவரவு ஏற்றத்தை கொடுக்கும். அரசியல்வாதிகள் இன்றைய நாளில் சாதிக்கிருக்கிறீர்கள். கலைத்துறை என்பவர்களுக்கு அநேக அனுகூலங்கள் உண்டு. மாணவர்களுக்கு மாற்றமான சூழல் ஏற்படும். இளைஞர்கள் போட்டித் தேர்வு பந்தயங்களில் நல்லதொரு உயரியதான சூழலை பெறுகிற தினமாக மகரத்திற்கு இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். உத்திராடம் நட்சத்திர அன்பர்கள் அனுசரித்து போவது நல்லது. திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு புரிதல் மேம்படும். அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு சங்கடங்கள் மறைகிற நாளாக இன்றைய நாள் அமைகிறது. கும்ப ராசி அன்பர்களே, குறிக்கோளை மிக யதார்த்தமாக எட்டக்கூடிய தினமாக கும்பத்திற்கு இன்றைய நாள் அமையும். எல்லா விதமான சிறப்புகளும் ஒரு சேர கிடைக்கிற நாளாகவும், ராசியை குரு வலுத்து தொடர்பு கொள்வது, தனஸ்தானத்தில் சனி வலிமையாக அமர்ந்திருப்பது பொருளாதார சங்கடங்களை நிச்சயமாக கொடுக்கும். வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் சற்றே சில சங்கடங்கள் உருவாகலாம். மார்க்கெட்டிங், வழக்கறிஞர் போன்ற உத்தியோக அமைப்பில் இருக்கிற நண்பர்களுக்கு சற்று பின்னடைவான சூழல்கள் ஏற்படும். தைரிய வீரிய பாவகத்தில் செவ்வாய் வலுத்திருப்பதும் 4-5 குடைய புதன் சுக்கிரன் பரிவர்த்தனை பெற்றிருப்பதும் எல்லா வகையிலும் புகழ் பெறுவதற்கான சூழல்களையும் வாழ்க்கையில் நல்ல ஒரு திருப்பமான தன்மைகளையும் ஏற்படுத்தும். குறிப்பாக கேதுவின் சஞ்சாரம் ஆன்மீக தொடர்புடைய மேன்மைகளை உருவாக்கும். மனதளவில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் ஏற்படும். சங்கடங்கள் அனைத்தும் விலகும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். மனோதைரியம் கூடுதலாக இருக்கும். புத்தி தெளிவு உருவாகும். புகழ் பெறுவதற்கான தன்மைகள் சிறப்பாக இருக்கிறது. செய்தொழில் வர்த்தக வியாபாரம் மேன்மையடையும். தொழில் பங்குதாரர்களாலும் நண்பர்களாலும் அனுகூலமான சூழல்கள் உண்டு. தொழில் தொடர்பான விஷயங்கள் வெற்றிகரமான வாய்ப்புகளை கொடுக்கும். குறிப்பாக இன்றைய நாளை பொறுத்தவரை உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் முன்னேற்றம் காண்பீர்கள். சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும். குடும்பத்தில் சந்தோஷமான சூழல் காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து பேதமைகள் விலகும். உறவுகள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் நிறைவாக கிடைக்கும். விருப்பங்கள் கைகூடி வரும். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களோடு அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்கும். பெண்மணிகளுக்கு மனமகிழும்படியான காரியங்கள் நடக்கும். ஆன்மீக நாட்டம் மேம்படும். அரசியல்வாதிகள் சங்கடங்கள் விலகும். கலைத்துறை என்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகளில் வெற்றியடைவதற்கான தன்மைகளும் உண்டு. மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். இளைஞர்களுக்கான எல்லாவிதமான எதிர்பார்ப்புகளும் யதார்த்தமான முறையில் சிறப்பாக அமையக்கூடிய தினமாக கும்பத்திற்கு இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். அவிட்டம் நட்சத்திர நண்பர்களுக்கு மதிப்புயருகிற தினமாகவும், சதய நட்சத்திர நண்பர்களுக்கு தடைகள் நீங்குகிற நாளாகவும், பூரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு மாற்றங்கள் நிகழுகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். மீன ராசி என்பர்களே, மீனத்திற்கான இன்றைய நாளினுடைய கிரக வலிமைகள், செயல்பாடுகள் எல்லாம் எப்படிப்பட்டதான சூழலில் இருக்கிறது? ஏற்கனவே சொன்னது போல தினசரி பார்த்து வருகிறோம். இந்த ராசியில் இருக்கிற சனி சற்றேறக்குறைய ஒரு வார காலத்துக்கு மேம்பட்டதாக தனஸ்தானத்தில் தனித்தமர்ந்திருக்கின்ற செவ்வாய், பாவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த ரெண்டுமே ராசி மற்றும் தனஸ்தான குடும்பஸ்தானத்தில் வீட்டிருக்கிறதால கொடுக்கல் வாங்கல், உங்களுடைய செயல்பாடுகளில் நிதானம் இழப்பது, பொறுமை இழப்பது,
கடுமையான வார்த்தை பிரயோகங்களை மேற்கொள்வது, அனைத்திலும் பிடிவாத குணங்கள் அதிகரிப்பது என ஒருபுறம் சில சங்கடங்களான தன்மைகள் நடந்தாலும் மறுபுறம் கிரக வலிமை சிறப்பாக இருக்கிறதாலும் மாற்றங்களும் வெற்றிகரமான சூழல்களும் உள்ள நாளாக எல்லா வகையிலும் நல்லதே நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைந்த நாளாக இன்றைய தினம் இருக்கிறது. குறிப்பாக சுக்கிரனுடைய சஞ்சாரம் வீடு வாகன யோகத்தை கொடுக்கும், பெண்களால் அனுகூலத்தை கொடுக்கும், பணவரவு திருப்திகரமாக இருக்கும், நீண்ட நாள் எதிர்ப்புகள் விலகும், எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகும், நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் முழுமையாகவும் நிறைவாகவும் கிடைக்கும், தொழில் பங்குதாரர்களால் மேன்மைகள் உண்டு, விரும்பிய காரியங்களை விரும்பியபடி செய்து முடிப்பதற்கான தன்மைகளும் உண்டு, சமூகத்தில் உயர்நிலையில் இருக்கிற முக்கிய நபர்களின் சந்திப்பு மேம்படும், எதிர்பாலினத்தவர் பற்றிய புரிதல் அதிகரிக்கும், புதிய நபர்களின் அறிமுகமும் அவர்களால் ஆதாயமும் உருவாகும், தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் மிக சாதகமாக நடக்கும், வியாபார போட்டிகள் குறையும், பழைய பாக்கிகள் வசூலாகும், தொழில் விரிவாக்கத்திற்கு தேவையான பண உதவிகள் நிறைவான முறையில் கிடைக்கும், உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கப் பெறுவதற்கான தன்மைகளும் உண்டு, பணி நிமித்தமாக வெளிநாடு செல்ல வேண்டிய தன்மைகள் ஏற்படலாம், குடும்பத்தில் தடை ஏற்பட்டு வந்த சுபகாரியம் தடை நீங்கி நடக்கும், கணவன் மனைவிக்கிடையே இயல்பான சூழல் உருவாகும், குழந்தைகளின் செயல்பாடு மகிழ்ச்சியை கொடுக்கும், உறவுகள் நட்புகள் மூலம் நன்மை நடக்கும், பெண்மணிகளுக்கு பண உறவு எதிர்பார்த்தபடி இருக்கும், அரசியல்வாதிகள் எதிர்ப்பையும் மீறி முன்னேறி இருக்கிறீர்கள், கலைத்துறையினரின் படைப்பு திறன் வளரும். இன்றைய நாள் அனைத்திலும் மேம்பட்டதானது ஒரு சிறப்பான பலன்களை கொடுக்கிற தினமாக மீனத்திற்கு அமைக்கிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். பூரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த தினமாகவும், உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு முன்னேற்றமான சூழல் உள்ள தினமாகவும், ரேவதி நட்சத்திர நண்பர்கள் நினைத்ததை சாதிக்கிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும்.